வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம். அற்புதமான நாள் இன்னைக்கு. மாதம் முடிஞ்சிருச்சு, மாத பிறப்பு ஆயிடுச்சு. நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி இது மார்கழி. தை 1 வந்துட்டோம். ஆங்கில தேதி 14/1/2025. தை 1 செவ்வாய்க்கிழமை. தை திருநாள், பொங்கல் இன்னைக்கு. தமிழர் திருநாள். தமிழர் திருநாள் சொல்கிறது தான் அது கரெக்டாக இருக்கும். கலைஞர் கூட எவ்வளோ முயற்சி பண்ணார், இதை வருட பிறப்பாக வைக்கணுன்ட்டுன்னு. முடியாது. அது ஒரு கால்குலேட்டில் இருக்குது. அது அவர் விருப்பப்பட்டார், ஆனால் செய்ய முடியல, செய்யவும் முடியாது. அது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. அது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். சித்திரை தான் 1 தமிழர் திருநாள். இது ஓகே, பொங்கல் தமிழ் திருநாள். புனர்பூச நட்சத்திரம், குருவோட நட்சத்திரத்தில் பிறகுறாரு. இன்னைக்கு காலையில் 6 மணி தான் தமிழுக்கு கணக்கு. மாதம் பிறக்கிறது குருவோட ஓரையில் பிறகு. ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்னைக்கு இந்த மாதம். பூசம் 11:24 மேலே பூசம் ஸ்டார்ட் ஆகும். சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு தான் ஓடின்னு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விருச்சிக ராசி நேயர்கள். ரொம்ப கேர்ஃபுல். பயமுத்துன்னு 2 அந்த வழக்கு போட்டால் போதும். அரிசி வச்சு ஒரு வழக்கு சந்திரனுக்கு போட்டு ஓடியாந்துடணும். அவ்வளோதான், தப்பிச்சிக்கலாம் ஓரளவு. மாதம் முதல் நாள் பார்ப்போம். மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள். ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு. லாபம்னா வெறும் பணம்னு எடுக்காதீங்க, எல்லா விஷயத்துலேயும் ஒரு நல்ல செய்திகள்லாம் இன்னைக்கு வரணும். அப்படி தான் எடுக்கணும். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு நிறைந்த நாள். இன்னைக்கு அவங்க அன்பு பாராட்டுவாங்க எல்லாருக்கும், அவங்களுக்கும் அது கிடைக்கும். எதை கொடுக்குறோமோ அது பெறப்படும். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இன்னைக்கு அப்பா அப்படின்னு இருக்கும். ஏதோ 2-3 விஷயம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். அது ஒரு சந்தோஷம் தானே அவங்களுக்கு. பாவம், நிம்மதி தரக்கூடிய ஒரு நாள். கடகராசி நேயர்களுக்கு பக்தி நிறைந்த நாள். பொங்கல்னு முன்னாடி நின்று செய்ய வேண்டியது தான். ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு கடகராசி நேயர்கள். சிம்ம ராசி நேயர்கள் ஆதாயம் தரக்கூடிய நாள். பணம் மட்டும் இல்லை, வேலைகள், செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இன்னைக்கு வரும். கன்னிராசி நேயர்கள்னா இதுதான் கரெக்டான தனம், பணம் வரவு. துலாம் ராசி நேயர்களுக்குன்னா விவேகம், கூர்ந்து ஆராய்ந்து பலஞ்சொல்லு பெண்ணே. அவங்களே உஷாராக இருப்பாங்க, இன்னைக்கு கூர்ந்து ஆராய்வாங்க. விருச்சிக ராசி நேயர்கள் சுகம் தரக்கூடிய நாள். சந்திராஷ்டிரமம் விட போது இன்னைக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு நாள். மற்ற ராசிக்காரர்கள் ஆதரவு தருவார்கள். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில விஷயங்கள் தாமதமாகும். நல்லதுக்குன்னு நினச்சிக்கணும், நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணிக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு தெளிவு, நல்லா க்ளீனாக இன்னைக்கு ஒர்க்கு நடக்கும். யாரும் தப்பு பண்ண முடியாது. மீனராசி நேயர்களின் நன்மை, ஏதாவது நல்லது நடக்கும். இன்னைக்கு தைரியமாக இருக்கும். அது சில விஷயங்களில் இருக்கலாம், பணத்தில் ஏதோ ஒன்று சக்ஸஸ். கரணம் பார்த்தீங்கன்னா பாலவம், கௌளவம். காலையில் பாலவம் போடணும், சாயங்காலம் கௌளவம். சிம்பிள். கிடைத்ததற்கு நன்றியாக இருங்கள். எது கிடைக்கலையோ அது மேலே ஏக்கம் கொள்ளாதே அப்படின்ட்டு. எதுக்கு அதை சொல்கிறாருன்னா, ஏதாவது உனக்கு நல்லது நடந்திருக்கும் தெரியுமா, அது கூட உன் கண்ணை மறைச்சிரும் அப்படின்றது. ஆனால் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான கருத்து. என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு நன்றி பாராட்டு. கிடைக்காததை நினச்சி ஏக்கம் கொண்டு அது பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காத. கிடைச்சதை மறந்துடுவடா நீ, இதை வச்சு சந்தோஷப்படுறா அப்படின்ட்டு. சிம்பிளாக 3 வரியில் முடிச்சு. கிடைத்ததற்கு நன்றி சொல், கிடைக்காததுக்கு ஏங்காதே, கிடைத்ததை மறந்து விடுவாய். சிம்பிள். இவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக யார் சொல்லுவாங்கன்னு தெரியல. பல விஷயங்கள் அப்படி சுருக்கி சின்னதாக சொல்லுவாங்க. ஒரு வரி 2 திருக்குறள் மாதிரி. திருக்குறள் கூட 7 வார்த்தைகள் வரும் அவர்கள். இதில் அது கூட இல்லை. 2, 4, 6. இதுலேயும் ஒரு 6 வருது. திருக்குறளோட அற்புதமான விஷயம் நிறைய பேருக்கு எல்லாமே 7 வார்த்தையில் இருக்கும். அடி
மேலே 4 வரும், இல்லை கீழே 3 வரும், இல்லை கீழே மேலே 3 வரும், கீழே 4 வந்துடும். அந்த மாதிரி ஒரு வடிவமைச்சிருப்பார் திருவள்ளுவர். ஏதோ ஒரு பிளான் பண்ணி எழுதியிருக்காங்க. ஒருத்தர் தான் எழுதினாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து உக்காந்து சபையில் வள்ளுவர் தலைமையில் அது நடந்துச்சா என்னன்னு தெரியல. இப்போ ஏன்னா நம்ம இப்போ வைரமுத்துலாம் பாட்டு எழுதுறாங்க, ஒருத்தரே தான் எழுதுறாரு. அந்த மாதிரி தான் நம்ம நினைக்க தோணுது, ஒருத்தரே தான் எழுதியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லா அதிகாரத்திலையும் அவர் எழுதுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே அது ஒரு சின்ன ஒரு விஷயம். இங்கே ஒரு காமத்தில் பற்றி கூட எழுதுறாரு அழகா. எல்லா அதிகாரம் வச்சு எழுதுறாரு. ஒரு மனிதன் இவ்வளவு விஷயத்திலையும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஜூஸ் எடுக்க முடியுமான்னு தெரியல. நீங்க தான் முடிவு பண்ணணும். இளங்கோவடிகள் எழுதினார்னா தமிழ் புலமை இருக்கு, அதை பத்தி எழுதிட்டார், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஆனா இவர் அதிகாரத்தை பிரிச்சு இவ்வளவு பெரிய விஷயங்களை குட்டி 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 குட்டியா சொல்றாரு. இது ஒரே மனிதன் இதை சாத்தியப்படுத்தி இருக்க முடியுமா அப்படின்னா எனக்கு ஒரு டவுட்டு தான். ஏதோ ஆனால் முன்னோர்கள் ஏற்றுக்கணும், மக்கள் ஏற்றுக்கும்போது நம்மளும் ஏற்றுக்கணும். அது விவாத பொருள் ஆக்கக்கூடாது. ஒருத்தர் இது மொத்தத்தையும் எழுதுனான்னு அவருக்கும் ஒரு இதை போட்டு வச்சுட்டாங்க, ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம், பெரிய விஷயங்க. எனிவே, கிடைத்ததற்கு நன்றி கூறுங்கள், கிடைப்பதை பற்றி ஏங்காதீர்கள், கிடைத்ததே நீ கண்ணை மறைச்சிரோன்ற சிம்பிளாக முடிச்சிட்டாரு. தை 1ஆம் தேதி இதை ஏற்றுப்போம். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிய. நன்றி, வணக்கம்.